ஆட்சி பொறுப்பேற்று 75 நாட்கள் ஆகிவிட்ட நிலையிலும் அரசு நிர்வாகம் குறித்தும் எதிர்க்கட்சிகளின் கேள்விகள் குறித்தும் தொடர்ந்து மௌனம் காத்து வந்தார் முதல்வர் ஜோசப் விஜய். சட்டமன்றத்தில் அவர் அமைதியாக இருப்பதும், அவர் குறுக்கிட வேண்டிய முக்கியமான இடங்களிலெல்லாம் அமைச்சர்களே பதில் சொல்வதும் அவரது ஆளுமையையே பலவீனப்படுத்துவதாக மூத்தவர்கள் அறிவுறுத்தியிருந்ததாக தெரிகிறது. இதையடுத்து வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் உடனுக்குடன் சாட்டையடி பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறாராம் விஜய். ஆனால் அதற்குள் அரசுக்குள்ளேயே அடுத்தடுத்த சிக்கல்கள் வெடிக்க தொடங்கியுள்ளன. நெடுஞ்சாலை, பொதுப்பணி, விளையாட்டு என 3 பவர்ஃபுல்லான துறைகளை தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதோடு நிற்காமல் தொழில்துறை, டாஸ்மாக், கனிமவளத்துறை என மேலும் 5 முக்கிய துறைகளில் மறைமுகமாக ஆதிக்கம் செலுத்துவதாக முதல்வரின் கவனத்திற்கு புகார்கள் பறந்துள்ளன. மற்றொரு புறம் முந்தைய திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் டெண்டர்களை விஜய் அரசு ரத்து செய்துவிட்டு புதிய டெண்டர்களை அறிவித்து வருகிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், டெண்டர் அறிவிக்கப்படும் முன்பே ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு இதில் உள்ள சட்ட சந்துபந்துகளை கற்றுக் கொடுத்து காய் நகர்த்தி வருகின்றனர் ஒப்பந்ததாரர்கள். டெண்டர்கள் இறுதி செய்யப்படும் போது பெரிய அளவிலான வில்லங்கங்கள் வெடிக்கும் என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தினர். அரசியல் களத்தில் இது ஒரு புறம் இருக்க, சட்டப்பேரவையின் அதிகார மையத்திலேயே மிகப்பெரிய ஊழல் நிழல் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. அமைச்சர்களின் சட்டவிரோத கோரிக்கைகளுக்கு பணியமர்த்த அனுபவமிக்க பேரவை செயலாளர் சீனிவாசனை சபாநாயகர் மூலம் நெருக்கடி கொடுத்து ராஜினாமா செய்ய வைத்தனர் குறிப்பிட்ட அமைச்சர்கள். அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட சாந்தி என்பவருக்கு சட்டமன்ற நடைமுறைகள் குறித்த போதிய அனுபவமே இல்லை. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி பேரவையின் பில் செக்ஷன் துணை செயலாளரான விடையார்சாமி பேரவை செயலாளரின் அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு அனைத்து முக்கிய கோப்புகளையும் கையாண்டு வருகிறார் என பத்திரிகை செய்திகள் வெளிவருகிறது. யார் இந்த விடையார்சாமி? கடந்த திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியின் PA-வாக வலம் வந்தவர். இவரது வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லாமல் எந்த பத்திரப்பதிவும் நடக்காது எனும் அளவிற்கு நிழல் அமைச்சராக கொடிகட்டி பறந்தவர். இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் இன்னமும் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த கூட்டத்தொடரில் மக்கள் பணத்தை தொடவிட மாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் என விஜய் ஆவேசமாக பேசிய போது இதே உடையார்சாமி அவைக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நமட்டு சிரிப்பு சிரித்துக் கொண்டிருந்தார். தன் கண்முன்னே நடக்கும் இந்த தகிடு தங்களை பார்த்து சுதாரித்துள்ள முதல்வர் விஜய் தம்மிடம் வரும் புகார்களின் உண்மைத்தன்மையை அறிய தனது கேபினெட் முன்வரிசை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை உளவுத்துறை மூலம் ரகசியமாக கண்காணிக்க உத்தரவிட்டிருக்கிறாரா? திரைப்படத்தில் நான் ஆணையிட்டால் என்று பாடி ஊழலை ஒழிப்பேன் என வீரவசனம் பேசிய விஜய் இப்போது நிஜத்தில் தன் மூக்கின் கீழேயே ஆட்டம் போடும் அமைச்சர்களையும் ஊழல் அதிகாரிகளையும் ஒடுக்க நிஜமாகவே சாட்டையை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.